ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து lenovo e41 25 அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதை நான் வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் வந்து பெருசாக பேச போகிறதில்ல. ஜஸ்ட் இதை நான் வந்து ஒரு ஆர்டினரி யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன், ஸ்டோரேஜ்க்காக தான் மட்டும் வாங்கியிருக்கேன். இது 2019 2020 வந்து கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் இது. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த லேப்டாப்லேயும் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் வாங்கினேன். இது வந்து டிஸ்பிளேல வந்து எனக்கு வந்து டெட் பிக்சல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஆனால் வந்து ரேட் கம்மியாக எனக்கு கிடச்சிது. இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு வந்து வரும். ரேம் வந்து 4 GB ரேம் உங்களுக்கு வரும். டிஸ்பிளே வந்து கிட்டத்தட்ட 35.56 சென்டிமீட்டர் ஹெச்டி டிஸ்பிளே வருது. விண்டோஸ் 10 ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். இது இங்கே நாகர்கோயிலில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஏரியாவில் கொடுத்த லேப்டாப் இது. இது கொஞ்ச நாள் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்ட பிறகு வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து பேசி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட எம்ஆர்பி 12,273 வருது. மேனுவல் என்னெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் குவான்டிட்டி வந்து ஒன்று போட்டிருக்காங்க. லேப்டாப் ஒன்று இருக்கும், ஒரு பேட்ரி, மேனுவலு, பவர் கோட், அப்புறம் வந்து அடாப்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சர்ட் இயர் வந்து போட்டிருக்காங்க 4/2019 வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேட் இன் சைனா தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாக்ஸ் அவங்க எனக்கு வந்து கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. இங்கே வந்து நாகர்கோயிலில் இப்போது கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கொடுக்குறது இல்லை இப்போது. ஆனால் இப்போ அதனால் இந்த 2019 வந்து இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 8,000 வருது. நான் இந்த லேப்டாப் வந்து கிட்டத்தட்ட 3,600 தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து வாரண்டிக்கானதாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லா ஊருக்குள்ளே தான் இருக்குது. இது உத்தரவாத சேவை மையம் குறிப்பு பட்டியல்னு போட்டு நம்பரும் அப்புறம் வந்து இடத்தோட பேர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு சிலது வந்து மிஸ் ஆகிருக்குது. இது வந்து யூசர் கைடு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று இருக்குது. மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வரவேற்புரை. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. லேப்டாப் முதல்ல வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு பெரிய புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படியும் ஒரு 50 பேஜுக்கு மேலே இருக்கும் போல். எல்லாம் இதை படித்து தெரிஞ்சுக்கிறது ஈஸி தான், ஏன்னா எல்லாமே தமிழில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதில் எனக்கு மேக்ஸிமம் எதுவுமே தெரியாது. நான் இதை வந்து என்னுடைய ஸ்டோரேஜுக்காக, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் பதிக்கிறதுக்காக தான் இந்த லேப்டாப் வாங்கியிருந்தேன். ரேட்டும் கம்மியாக இருந்ததுனால தான் வாங்கினேன். ஏதோ போர்ட்ஸுக்குள்ள இது மாதிரி இருக்குது. இதில் ஒரு பேப்பர் மட்டும் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கிடைக்கல. சார்ஜிங் கேபிள், என்னோட எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும், அடாப்டர். இது ஒரு 45 வாட் அடாப்டர். டைப் சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பழைய ஒரு பின் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது இதோட அட்டாச் பண்ணிக்கணும். அதே அவ்வளோதான் இதில் இருக்குது. இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, இந்த எடிட்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நோட்டி கவரெல்லாம் போட்டு வரலாம். அவங்க வந்து பாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் ஜஸ்ட் இந்த வீடியோக்காக இந்த கவரெல்லாம் போட்டு காட்டிட்டுருக்கேன். ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பாக்ஸை தள்ளி வச்சிடலாம். கண்டிஷன் வைஸ் வந்து கொடுத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டேமேஜ் எதுவுமே அவங்க வந்து பண்ணல. கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரியும். இந்த சிடி ட்ரைவ் வந்து ஆன்லைனில் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. HDMIக்குள்ளது. இது லேன் போர்ட்டுன்னு நினைக்கிறேன். இது சார்ஜிங் போர்ட்டு. இது வந்து ஹெட்ஃபோனுக்குள்ளது போர்ட்டு. இந்த சைடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB 3.1 நினைக்கிறேன். இது மைக்கு. அப்புறம் இங்கே ஒரு 2.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து சிடி ட்ரைவு. இது ஏதோ லாக்குன்னு சொல்லுவாங்க, கிங்ஸ்டன் லாக்கு எதாவது சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் கீபோர்டு உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்கேப்பு, வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து ஃப்ளைட் மோடு, கேமராக்குள்ளே ஷட்டர் ஆன் ஆஃபு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைட்னஸ்க்குள்ளே சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெலிட் பட்டனு எல்லாமே இருக்குது. கீபோர்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல கிளிக்காக நல்லாயிருக்கு. டிஸ்பிளே உங்களுக்கு வந்து மேட் டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து கிளேர்லாம் அடிக்காது. மேலே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஜே கேமரா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணிடலாம். ஆன் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து கீபோர்ட்லேயே தான் இருக்குது.
இது வந்து AMD ப்ரோ அப்படிங்கிற ப்ராசஸர். இது வந்து வாரண்டிக்காக ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணால் கீழே வந்து ஒரு லைட் எரியும். தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம். எனக்கு இதில் எரர் இருந்துன்னு சொன்னேன்ல, ஸோ இதில் ஒரு கோட் இருக்குல்ல, இதுதான் இதில் இந்த ஃபால்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே டெட் பிக்சல்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு காட்டுறேன். ஆன் பண்ணால் கீழே ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு வந்து கேட்குது. பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோட் இருக்கிறது தான் இந்த இஷ்யூ இருக்குது. ஆனால் கோட் இருக்கிற நிறைய லேப்டாப்ஸ் கூட கிட்டத்தட்ட 6000 7000 கேட்குறாங்க. இவங்ககிட்ட நான் அப்படியே பேசி எடுத்து ஒரு 3500 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் நான் கொடுத்துருக்காங்க. 318 GB வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து லோக்கல் சி. இதில் வந்து என்ன ஒரு பாஸ் ஓஎஸ்னே ஏதோ ஒரு ஓஎஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரான ஜிபி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சவுண்டு பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சவுண்ட் கண்ட்ரோல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லேப்டாப்போட இது. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது யூஸ் பண்ணிங்கன்னா இதில் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஏதாச்சும் இதில் பண்ண முடியுமா அதுவுமே எனக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த எடிட்டிங்கும் இதில் வந்து ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட் மட்டும்தான் இதில் வாட்ச் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இந்த லேப்டாப்பில் ஸ்பெசிஃபிக்காக எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த லேப்டாப் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணல, எனக்கு வந்து எதுவும் தெரியாது. வீடியோஸ் வாட்ச் பண்ண வரைக்கும் இதில் வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே வந்து சொன்ன மாதிரி இல்லை, ரொம்ப இன்டெப்த்தாக சொன்ன மாதிரி இல்லை. ஒருவேளை ஏதாச்சும் இன்டெப்த் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. நீங்கள் அதையும் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.